தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிகே அமைச்சரவையில் இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி இருக்குங்க. டிஎம்கே வர்சஸ் விசிகேன்னு அப்படி போயிருக்க விவகாரம். இதை பற்றியும் இது சார்ந்து இன்னும் நிறைய எஸ்கலேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. எதை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கணிச்சிருந்தோம்ல, ஐயுஎம்எல்லேருந்து ஒரு மினிஸ்டர், அப்புறம் விசிகாலேருந்து ஒரு மினிஸ்டர்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஐயுஎம்எல்லை சேர்ந்த ஷாஜகான் இருக்கார்ல, இவரை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு விசிகாவை சேர்ந்த வன்னியரசு இருக்கார்ல, இவரை சமூக நீதித்துறையோட அமைச்சராக அப்பாயின்ட் பண்ணியாச்சு. இந்த 2 பேருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து இதுக்கான பதவி பிரமாண நிகழ்வு நடக்கும் பார்த்தீங்களா? அது ஆளுநர் மாளிகையில் நடந்துச்சு. ஆளுநர் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுனாலே அங்கே ஒரு பஞ்சாயத்து வந்துடும் பாருங்க. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சேம் பஞ்சாயத்து இங்கேயும் ஆரம்பிச்சுது. தமிழ்த்தாய் வாழ்த்து திரும்பவும் பின்வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க. இது இங்கே இருக்க திராவிட கட்சிகள் மத்தியில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஏங்க திரும்ப இதை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி போக சொல்கிறேன். ஸோ இப்போ அமைச்சரவையோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, 35 அப்படின்றது அது ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கு பிற்பாடு ஏதாவது அமைச்சர் அவர்கள் மாற்றப்படுறாங்கன்னா மட்டும்தான் இந்த நம்பர்ஸை நாம ரிவைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னவோ அது இப்போ தமிழ்நாடு அமைச்சரவை சார்ந்து நம்மளுக்கே கிடைச்சாச்சு. ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்களா அமைச்சர், இவர் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் திரும்ப ஒரு முறை நாம் இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க எத்தனை வாட்டிங்க இது போல் நடக்கிறது? தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பின்னணியை கொடுத்துட்டு இருக்காங்களே, என்ன இதெல்லாம் கேட்க மாட்டேலாம் சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லைங்க நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணோம். ஆனால் இல்லைங்க இது ஆளுநர் பங்கேற்கிற விழா, எங்கள் விழா, முடியாதுங்க, நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாட முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்களாமா. ஆனால் இவர் ஒரு விஷயம் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, இல்லைங்க அது ஆளுநர் சம்மந்தப்பட்ட விழாண்டெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம நடத்துகிற விழாக்கள் இருக்குல்ல அதில் எல்லாத்தையும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல வரும், இதுக்கு நான் கேரண்டின்னு அவர் சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயம் நாம் நம்பலான்னு நினைக்கிறேன். அடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு தகவல் வெளியாச்சுங்க. இந்த அமைச்சரவை சார்ந்த விரிவாக்கம் ஃபுல்லாக முடியறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளியாச்சு. அதாவது விசிகா நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்க விரும்பினது திருமாவளவன் அவர்கள் அமைச்சரானால் சரியாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம வேறு யாரும் வச்சு பார்க்க முடியாது. பிகாஸ் வேறு யாராவது அமைச்சராக நம்ம கட்சியை சார்ந்தவங்க போகிறாங்கன்னு வைங்க, கட்சிக்கு இரட்ட தலைமை உருவாயிடும். ஃப்யூச்சரில் சில கட்சிகள் சார்ந்து நம்ம பார்த்துருக்கோம். இதே போல் விசிகா நிலைமை வந்துடும். அதனால் திருமா அண்ணன் இவர் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர் இந்த கேபினெட்குள்ளே வந்தால் சரியாக இருக்கும். மற்ற கட்சிகள் எதுவும் பெருசாக அப்போஸும் பண்ண மாட்டாங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும்னு பல பேரும் ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் திரும்ப அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக யோசிச்சிருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம சைடில் இருந்து வன்னியரசு இருக்கார்ல, அவர் கரெக்டாக இருப்பார், அதனால் நாம் எதுக்காக அவரை முன்மொழியக்கூடாதுன்னு ஒரு தலைவனாக அவர் முடிவு பண்ணியிருக்காருங்க. சொன்னபடியே வன்னியரசு அவர்களுக்கு இப்போ அமைச்சரோட இடமும் கிடச்சிருச்சா? வன்னியரசு அவர்கள் செம சந்தோஷம். என்ன சொல்கிறாப்புல, என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை தந்திருக்கீங்களா, என்னோட மனப்பூர்வமான நன்றிகளை பதிவு பண்ணிக்கிறேன்னு திருமாவளவன் சார்ந்து இவர் தன்னோட நன்றியை உரித்தாக்கியிருக்காரு. அதிகார பகிர்வுன்ற அம்பேத்கரோட கனவு இருக்குல்ல, அதை நோக்கிய முக்கியமான நகர்வு இது அப்படின்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு ராஜதந்திரம் புரியுதா? அதாவது திமுகன்ற ஒரு கட்சி மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, அந்த ஒரு கட்சியை சுற்றி இருக்க கட்சிகள் எங்களுக்கு எதிரி கிடையாது. திமுக இருக்கிற இடத்துல நாங்கள் இனிமேல் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம், ஆப்வியஸாக பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் திமுக சுற்றி இருந்தவங்களும் எங்களை சுற்றி இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நிலைப்பாட்டில் டிவிக்கு எந்த அளவுக்கு வீரியமாக செயல்பட்டு இருக்கான்னு இந்த மூலமாக லிட்டரலாக தெரியுதுங்க. இவங்களுக்கும் வின்வின் சுச்சுவேஷன் தான் விசிகாவுக்கும். சரி, அதிகாரத்தில் பங்குன்றது நம்மளுக்கு பெரிய கனவாச்சு, அது இப்போ கிடைக்குதுன்னு அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா இந்த 8 பேர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க. பெரிய விஷயம் மக்களே, இது ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தருக்கு அமைச்சரோட வாய்ப்பு கொடுக்கறது இது வரைக்கும் குதிரை கொம்பா இருந்த காலத்தில் 8 பட்டியல் இனத்தவர்களுக்கு அமைச்சரோட இடம் கொடுத்துருக்காங்க. ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை, காந்திராஜ் அவர்கள் கூட்டுறவுத்துறை, கமலி அவர்கள் கால்நடைத்துறை. நம்ம அமைச்சரவையில் குறைந்த வயதில் அமைச்சராக இருக்கிறது இவங்க தான். சம விஷயம்ல தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன்துறை, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பத்திரப்பதிவுத்துறை,
மதன் ராஜா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை காங்கிரஸோட டிக்கெட்டை வந்திருக்காப்புல, வன்னியரசு சமூக நீதித்துறை விசிகா டிக்கெட் சார்ந்து. ஸோ இந்த 8 பேரும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. சம பெரிய மாற்றம் மக்களே இது. ரஞ்சித் அவர்கள் திரைப்பட இயக்குனர், இவர் என்ன சொல்றாரு, இப்போ அமைச்சரவையில் 4 பெண்கள், 8 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, 2 இஸ்லாமியர்கள் வேற. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இப்போ ஏற்பட்ட விஷயத்தை நாங்கள் பார்க்கறது இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான் மக்களே, இது நிறைய பேரும் பேசுவாங்க, நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், நாங்கள் இவங்கள தான் ஃபுல்லாக நாங்கள் அமைச்சரோட இடம் கொடுக்க போகிறோம், அதுன்னு நிறைய பேசுவாங்க. ஆனால் எத்தனை பேர் செஞ்சுருப்பாங்க? அதை டிவிகே கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்களே. இதனால தான் அவருக்கு எந்த அளவுக்கு அபிமானம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், திராவிட சித்தாந்தம் சார்ந்து இதுக்கு முந்தைய ஆட்சி பேஸ் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு ஆதரவு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, சில நேரங்களில் முரண்பட்ட விமர்சனம் முன் வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும். அதை தாண்டி இப்போ விஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது பெரிய முன்னேற்றம் தான். தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது ஒரு புதிய தொடக்கமாக அமையுது, தாவேக்காவுக்கும் புதிய தொடக்கமாக அமையுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கான வாழ்த்தை மறைமுகமாக பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார்ல, அவரே இதே நிலைப்பாட்டில் தான் பதிவு போட்டிருக்காருங்க. அண்ட் இந்த அளவுக்கு அமைச்சரவை விரிவாயிடுச்சா, ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகிடுச்சா, விசிக உள்ளே வந்துட்டாங்களா, இது திமுகவை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம். அதுலேயும் குறிப்பாக திமுகவோட துணை பொதுச் செயலாளரான ராசா இருக்கார்ல, அவருக்கு மன ஆதங்கம் பெருசாக எழுந்திருச்சு போல இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க போஸ்ட்டு ஒரு பாதி செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த போஸ்ட் ஒரு நீட்சி இருந்துச்சு, அது இப்போ தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்காது. அதில் பயன்படுத்தியிருந்த வார்த்தைகள் அது மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாகவே இருந்துச்சு. ராசா அவர்கள் என்ன சொன்னார்னா, முன்கேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே அப்படின்னு போட்டு இதை பாருங்க. என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம், வாழ்க தமிழ் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். என்ன சொல்ல வர்றார் புரியுதா மக்களே? இது வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்துட்டு திடுதிப்புன்னு இந்த IUML அப்புறம் விசிகா தாவேக்கா அமைச்சரவையில் போயிட்டு நீங்கள் பங்காற்ற இருக்கீங்கனாக்கா இது என்னது அப்படின்றத இப்போ ஏற்பட்ட வார்த்தை பதங்களில் வசைப்பாடி இருக்கார் ராசா அவர்கள். பயங்கரமான கோபத்தில் இருக்காருன்னு லிட்டரலாக இங்கே தெரியுது மக்களே. என்ன ப்ரோ அப்போனா பண்ணக்கூடாதா என்ன? ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப, அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிறப்ப போகக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா போகணும். அதுதான் அதிகார பகிர்வு சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான ஒரு தத்துவமே, போயே தான் தீரணும். ஆனால் இதை பண்ணவே கூடாதுன்னு அரசியல் விதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆனால் என்ன, காங்கிரஸ் ஒரு பக்கம் எங்களை முதுகில் குதிச்சு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே நீங்களும் இப்படி பண்ண எப்படின்ற மாதிரி தான் அந்த துணியில் அவர் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசிகாவோட பொருளாளர் இருக்கார்ல SS பாலாஜி, அவர் சமாதங்கம். ஏன்னா கிடைச்சிருக்க வாய்ப்பை கரெக்டாக விசிகா பயன்படுத்தியிருக்கு. அதுக்கு ராசா அவர்கள் இது போல் ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்காங்களே, அது இவர் பயமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, அதிகாரம் எளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள், ராசா அவர்களை டார்கெட் பண்ணி தான் சொல்கிறாரு. அசைத்திடாத அமைதியாய் கடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே. அதை நாங்கள் பெருசாக கண்டுக்காமல் கிராஸ் பண்ணி போகிறது நாகரிகமாக செயல்படுற ஒரே காரணத்தினால தான். அநீதி தொடர்ந்து அனைத்தும் உரைத்தால் அணைக்க முடிய அனலில் தகித்து போவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதே போல் நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னாக்கா கூட்டணி பிளவுன்ற விஷயம் கன்ஃபார்ம்ன்றது தான் அவர் இங்கே இந்த அளவுக்கு மறைச்சி பேசியிருக்காப்புல. இதுவரை காலமும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு பார்த்தா டிஎம்கே கூட்டணி கட்சிகள் வெர்சஸ் டிஎம்கே அப்படி போய்கிட்டு இருக்கு பஞ்சாயத்து. இப்போது இன்னொரு பக்கம் மாமாக்கா, இந்த மனிதநேய மக்கள் கட்சி இருக்குல்ல, அவங்க கட்சியோட கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. அது என்ன தெரியுமா, இனிமேல் வர்ற தேர்தல்களில் தனி சின்னத்தில் தான் போட்டி போடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டிருந்தாங்க. 2 போட்டு பார்த்தீங்கன்னா நாகையில் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த கட்சியோட தலைவர் இருக்கார்ல ஜவாஹிருல்லா, அவர் வின் பண்ணியிருந்தார். ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன ட்ரிகரிங் பாயிண்ட் புரியுதா? விசிகா நினச்சதை பண்ண முடியுது, IUML நினச்சதை பண்ண முடியுது, நாமளும் ஃப்யூச்சரில் நினச்சதை பண்ணணும். ஸோ நாம் இப்போதுக்கு ரெடி ஆகிடுவோமே, அதுக்கான ஒரு முன்னெடுப்பை தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. டிஎம்கே இது வரைக்கும் கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகிறதுல மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறவங்க. ஆனால் அவங்களோட கூட்டணி ஸ்ட்ராட்டஜியே மாற்றணுன்ற நிலைப்பாடுக்குள்ளே இப்போ எல்லாரும் சேர்ந்து தள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காட்சிகளை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வந்துருங்க. அசன்சா முகமது யாசின் ஷாஜஹான் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும்
இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் அசன்சா முகமது யாசின் ஷாஜஹான் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister. We request the Honorable Chief Minister and the respected Chief Secretary to join for a photograph. The Honorable Minister will now greet the Honorable Governor with a bouquet. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். திரு வன்னி அரசு அவர்கள். வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். நான் வன்னி அரசு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியேற்கிறேன். The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister in the presence of the Honorable Chief Minister of Tamil Nadu and the respected Chief Secretary, Government of Tamil Nadu. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள்.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். போகிற போக்க பார்த்தா டிவிகே மாதிரி டிஎம்கேவும் தனித்து தேர்தலை சந்திக்கிறோன்னு நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, டிவிகே தனிச்சு தேர்தலை சாதிச்சிட்டாங்க. ஆனால் டிஎம்கே தனிச்சு தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை நடக்காதான் நினைக்கிறேன், அவங்க எலெக்ஷனில் தனிச்சு போட்டிடுறது. பட் கூட்டணி கட்சிகள்லாம் சரி இங்கே அதிகாரத்தில் பங்கு கிடைக்குதுன்னு டிவிகே பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வரப்போ டிஎம்கே தனிச்சு விடப்பட்டுரும். அதான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.